அப்போ பஞ்சமிக்கு கும்பிட்றதுனால நமக்கு என்ன சார் பலன் கிடைக்கும்? பொதுவாக வளர்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்கன்னா கண்ணேருன்னு சொல்லக்கூடிய திருஷ்டி, அவனுக்கு வந்த வாழ்வை பாடுறா அப்படிங்கிற மாதிரி கண்ணேருன்னு சொல்லக்கூடிய திருஷ்டி தோஷத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி முறையற்ற கடனை வாங்கி மக்கள் மாட்டிக்கிறாங்க. முறையான கடன், முறையற்ற கடன் ரெண்டு இருக்கு. முறையான கடன்னா நான் வீடு கட்ட வாங்கினேன், அதே போல ஒரு இடம் வாங்கினேன், என்னுடைய வளர்ச்சிக்காக வாங்கினேங்கிறது முறையான கடன். முறையற்ற கடன் அப்படின்னா என்ன? நான் என்னோட நகையை கொண்டு போய் வச்சு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கினேங்கிறது முறையற்ற கடன். அப்படி வாங்கக்கூடாது. முறையான கடன் இருக்கணும். சரி, நான் முறையற்ற கடன் வாங்கிட்டேன், இனி எனக்கு அந்த அந்த புத்தி வரக்கூடாது. நல்லபடியா செயலாக்கத்தோட நகரணும், எனக்கு நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் தொகுத்து கொடுத்தா தாயே அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான் வாராகி. அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு போய் வழிபடும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். வாராகிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பழம் அப்படின்னா மாதுளை.